அப்ப இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் வந்து மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருக்குது, இன்னொரு பக்கத்துல வந்து எந்த விதமான ஜனநாயகத்துக்கு இடமில்லாத வகையிலே ஜனநாயக விரோதமாக இந்த அரசாங்கம் வந்து என்ன பிரஜாசக்தி போன்ற தங்களுடைய உறுப்பினர்களை வந்து மாகாண சபைக்குள்ள நுழைக்கிறார். கடந்த 10ஆம் தேதி வடமாகாண ஆளுநருடைய தலைமையில வந்து யாழ்ப்பாணத்தில் கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. சுகாதார அமைச்சு, மாகாண சுகாதார அமைச்சினுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அதில் இங்கே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா வந்து கூப்பிடப்பட்டு இருக்கிறார். நான் பொறுப்போடு சொல்கிறேன், பிமல் ரட்நாயக்க யாழ்ப்பாணத்துக்கு கடைசியாக வந்த பொழுது ஆளுநரிடமிருந்து கட்டளையிடப்பட்டு இருக்கின்றது, நிழல் அமைச்சர்களை நியமித்து ஆளுநர் கூப்பிட வேணும் என்று சொல்லி சுகாதாரத்துக்கு ஸ்ரீபவானந்த ராஜாவும், கல்விக்கு வந்து ஜெகதீஸ்வரன் என்றும், மகளிர் விவகாரங்களுக்கு ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினரும், உள்ளூராட்சி சபைகளுக்கு வந்து இளங்குமரனும், விவசாயம் கால்நடைக்கு வந்து திலகநாதன் பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு வடமாகாண சபை இல்லாத இடத்துல அங்கே ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிடணுமே, எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டிருக்கணுமே வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய. அது எப்படி வந்து ஸ்ரீபவானந்த ராஜாவை மட்டும் கூப்பிடுறது? அப்போ இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் வந்து மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் வந்து எந்த விதமான ஜனநாயகத்துக்கு இடமில்லாத வகையிலே ஜனநாயக விரோதமாக இந்த அரசாங்கம் வந்து தங்களுடைய உறுப்பினர்களை இந்த என்ன பிரஜாசக்தி போன்ற தங்களுடைய உறுப்பினர்களை வந்து மாகாண சபைக்குள்ள நுழைக்கிறார்கள். முதுகெலும்பில்லாத கேவலமான ஒரு நிலைமை. உலகத்துக்கு காட்டுற மாகாண சபைக்கு எதிர்ண்டு ஏதோ தாங்கள் மாகாண சபையை பாரதத்துக்கு எதிராக வந்து போராடி உயிர் கொடுத்தான்னு காட்டிக்கொள்றது. ஆனால் அந்த மாகாண சபைக்கு தங்களுடைய முகவர்களை வந்து நியமிக்கிறது தான் இங்கே நடந்து கொண்டிருக்கு. கடைசியாக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன்,